நான் உன்னை சாம்பார்ல உப்பு போட சொல்லிட்டு தம் அடிக்க போனேனே, அப்ப சாம்பார்ல ஏதாவது விழுந்துதான் நீ பாத்தியாப்பா? நீதான் ஏதோ சதி பண்ணிருக்க. சொல்லு, என்ன பண்ண? மதுரை ஏமாத்துறதுக்குனே நான் ஆசிரமத்துக்குள்ள வந்திருக்கேன். இந்த சின்ன குழந்தைக்கு உயிரோட விளையாடுற அளவுக்கு அப்படி என்ன உனக்கு வெறி? சொல்லு சொல்லு, என்ன பண்ண? துளசி, என்னம்மா இது? இவனும் நம்ம ஆசிரமத்துல ஒருத்தன் தானே. இவனை போய் தேவையில்லாம சந்தேகப்பட்டு சும்மா நீங்க இருந்து போ. முதல்ல இந்த தயாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவன் ஒரு பக்கா கிரிமினல். இவனை விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிடும். இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ். குழந்தைங்க படிக்கிற ஆசிரமத்துல உனக்கு என்ன வேலை? சொல்லு, என்ன வேலை? இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ், இதுக்கெல்லாம் இது இடம் இல்ல. இது புனிதமான ஆசிரமம். இங்க நடந்தது ஒரு விபத்து. இன்வெஸ்டிகேஷன்ல அப்புறம் பண்ணிக்கலாமே. முதல்ல என் பிள்ளைங்களோட உயிர் தான் எனக்கு முக்கியம். அதுக்கு எனக்கு இவனோட உதவி தேவை. நீ முதல்ல ஜெனரல் ஹாஸ்பிடல் இருங்க. இன்ஸ்பெக்டர், இங்க நடந்த பிரச்சனைக்கு இவன் தான் காரணம்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் கம்ப்ளைண்ட் தரேன், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இதுதான் வேணும் எனக்கு. நடரா சேசருக்கு என்னடா பாக்குற? இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. இன்ஸ்பெக்டர் நடரா. தயா, 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 ஏய், நீ வந்து சாப்பாடு சாப்பிட்டியா? தயா, ஐயோ, பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், இவனை போய் சந்தேகப்பட்டீங்களே. வா தயா, வாங்க. டாக்டர் ப்ளீஸ், யாராவது ஒருத்தர் இங்க வாங்க ப்ளீஸ். துடிக்கிறா பாரு, துடிக்கிறா. ஆனா எல்லாம் நடிப்பு. உன்னால என்னால எல்லாம் முடியாது. பெரிய நடிக்க. புருஷனை 7 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு தனக்காக சம்பாதிச்சுக்கிட்ட இமேஜ் அம்மா மதர், அது போயிடுமேன்ற பயம். அவ கண்ணுல இருந்து வர்றது கண்ணீர் இல்ல, நான் ஒவ்வொரு நாளும் ஜெயில வடிச்ச ரத்தம். டேய் தயா, என் கிட்ட வா. என் கமாண்ட்ல இருந்த ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ், 10 பெட்டாலியன் ஒரே சமயத்துல எஸ் சார் நடிச்ச சொல்லிவிட்ட இந்த ருத்ரையா இன்னைக்கு உனக்கு அடிக்கிறோம். தேங்க்யூ தயா. யோ மிலிட்டரி, நீ பேசுறதும் செல்யூட் அடிக்கிறத பார்த்தா பேசினபடி பேலன்ஸ் வருமா வராதான்னு பயமா இருக்கியா? இத பாரு, வேலை முடிஞ்சோடனே எனக்கு ஒரு செல்யூட் அடிச்சு அனுப்பிடலான்னு நினைக்காத. ஏன்னா செல்யூட் அடிக்கிறதுக்கு நான் நேஷனல் பிளாக் இல்ல, நேஷனல் ஃப்ராட். வருத்துமா? தயா, என்ன குழந்தைங்க எல்லாம் வாந்தி எடுத்தாங்களே, சரி நீ எப்படா வாந்தி எடுத்த? இது என்ன விரல்? ஆள் கட்டி விரல். அது உனக்கு, எனக்கு ஆயுதம். வட்டா கங்க்ராச்சுலேஷன்ஸ் மதர். குட் மார்னிங். ஓ தேங்க் யூ. நமஸ்காரம். நமஸ்காரம். ரொம்ப இந்த அவார்டு உங்களுக்கு கிடைச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மதர். தேங்க் யூ. மனித நேயத்துக்காக உங்களுக்கு விருது கிடைச்சதை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் மதர். ரொம்ப நன்றி. இந்தம்மா, எல்லாரும் காஃபி டிஃபன் சாப்பிட்டு போனோம். சரிங்க, கண்டிப்பா சாப்பிடணும். கொஞ்சம் ஜூஸ் ஏற்பாடு பண்ணுமா? பாத்துக்கறியா? ஓகே மதர். கங்க்ராச்சுலேஷன் மதர். ஹலோ மோனிகா. தேங்க் யூ மோனிகா. தேங்க் யூ. வாழ்த்துக்கள் மதர். பாருங்கடா கண்ணுங்களா. தேங்க் யூ ராஜா. தேங்க் யூடா கண்ணு. ஊரே உனக்கு பூ கொடுத்து வாழ்த்தும் போது நானும் என் பங்குக்கு உனக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. அதான் ரீத் வாங்கிட்டு வந்திருக்கேன். செத்தவங்களுக்கு மட்டும்தான் வைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்போ செத்து போயிட்ட. என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல திதி பண்ணிட்டியா? நீ வேணா கட்டின புருஷனை 7 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு ஊருக்குள்ள மதர் மா அம்மாங்கிற பட்டத்தோட பெருமையா பந்தாவா வாழ்ந்துட்டு இருக்கலாம். உனக்கெல்லாம் போய் எப்படி இந்த அரசாங்கம் பட்டம் கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல. கேண்டி தெரியாம தான் கேக்குறேன். ஒரு போலி பட்டத்துக்காக கட்டின புருஷனையே பழைய பேப்பர் மாதிரி வித்துருவீங்களா?
அதான் நானே உன்னை நேர்ல பார்த்து குறி சொல்ல வந்தேன். குறி சொல்லட்டுமா, குறி வைக்கட்டுமா? ஹலோ மிஸ்டர், நீங்க யார்கிட்ட என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? திருமதி சாரதா தேவி அம்மா. இப்ப சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் உன் ஆசிரமத்துக்கும் அழுகாலம் வந்துருச்சு. இத நான் சொல்ல, மொத்த சாத்தான்களுடைய சாபம். ஜூஸ் சாப்பிடுறீங்களா ப்ளீஸ்? என்னாச்சு? யாருமே இந்த ஆளு? தயா, அந்த ஆளை தயவு செஞ்சு வெளியில போய் சொல்லுப்பா. அம்மா என்ன எதுவும் கேட்காத. சார் வெளியே போங்க, வெளியே போங்க சார் ப்ளீஸ். உங்களுக்கு தான் சொல்றேன், ப்ளீஸ் கெட் அவுட். போங்க சார், போங்கன்னு சொல்றேன். வெளியே போ, வெளியே போ. போறியா இல்லையா? அவுட் சொல்றேன்ல, போ. யோ 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 யோ, அறிவு இருக்கா அவனுக்கு? ஏன் இங்க வந்து ஏன் கழுத்த இருக்கிற? தயா, எதிரிகளை அழிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அதை சொல்லிட்டு செய்யறதுல இன்னொரு சந்தோஷம் இருக்கு. எல்லாரும் பூச்சண்டை தான் கொடுத்தாங்க, நான் மலர் வளையத்தை கொடுத்தது தப்பா? தப்புதான். நானே ஒரு மலர் வளையம் என்ன வச்சுட்டேல்ல, அதுக்கப்புறம் நான் மினியேச்சர் மாதிரி உன்னை கையில வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வர. யோ, உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நானும் உன்ன மாதிரி 7 வருஷம் கழித்து நின்னோம். போ 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 போ, வேலையை பாரு, போ. நான் பாத்துக்கிறேன், போ. என்ன பெஸ்ட் ஆஃப் லக். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அம்மா, யாருமா அந்த ஆளு? நீங்க ஏன் கண் கலங்குறீங்க? உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? தயா, இவதான் மலர் விழி. எப்படி சிரிக்கிறா பாரு. இவளுக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறேன்? அம்மா ஒரு 14, 15. அது அவ உருவத்துக்கு, ஆனா அவ மனசுக்கு குடு குடு வண்டி, சக்கர வண்டி. இவ விஷயத்துல எனக்கு கடவுள் மேல ரொம்ப கோவம். அம்மா, இந்தா, நீயும் சாமிக்கு பூ போட்டு, இறைவா எனக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுன்னு வேண்டிக்க. கடவுள் எது கேட்டாலும் தருவாராமா? கண்டிப்பா கொடுப்பாரு, கேளு. சாரதா, என்னங்க? என்ன என்ன இது? கிஃப்ட். எதுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறீங்க? இன்னைக்கு நம்மளுடைய கல்யாண நாள். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. என்னது என் கால்ல போய் விழுந்துட்டு? ஒரு இந்திய பிரஜை இந்தியாவின் பிரதிநிதியோட கால்ல விழற நீங்களும் என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் தான். ஸ்கூல்ல கொடியேத்துறதுக்கா எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, குழந்தைங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அரை மணி நேரத்துல கண்டிப்பா திரும்பி வந்துடுறேன். தேங்க்ஸ் லாட் ஃபார் த கிஃப்ட். பை பை. நீங்க தான் கடவுளா? எனக்கு தெரியவே தெரியாது. இப்பதான் அம்மா சொன்னாங்க, நான் கேட்டுட்டேன். நீங்க என்ன கேட்டாலும் தருவீங்களா? இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு எனக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். கடவுளை பார்த்துட்டேம்மா, நான் கடவுளை பார்த்துட்டேம்மா. நான் ஓடி வந்து சொன்ன போது
ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்றான்னு நினைச்சிட்டேன். ஆனா அந்த கடவுளே அவ வாழ்க்கையில விளையாட்டாரு. அப்புறம் தான் தெரிஞ்சது. வெளியில பாதுகாப்பு இல்ல, நம்ம ஆசிரமத்துக்கு வந்து தங்கின பிள்ளைக்கு கடவுள் பேரால் நடந்த கொடுமை இருக்கு. 2000 ஜென்மத்துக்கு சிலுவை சுமந்தாலும் அந்த பாவத்துக்கு பரிகாரம் கிடையாதுப்பா, பரிகாரம் கிடையாது. கடவுளை பிடிக்கலம்மா, கடவுள் ரொம்ப கெட்டவருமா. நான் என்ன செய்வேன்? எனக்கு இந்த கடவுளும் பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, பிடிக்கவே இல்லை. கடவுளும் பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, உண்மை தெரிஞ்சு போச்சு. என் புருஷன் தான். புருஷங்கிறத விட இந்த நாட்டை காக்கிற ஒரு அதிகாரி, மேஜர். ச்சே, அந்த குழந்தைக்காக, அந்த பிள்ளைக்காக நான் முடிவெடுத்துட்டேன். ஒரு நாட்டை காக்க வேண்டிய அதிகாரி பாலியல் குற்றம் செய்ததாக அவர் மனைவி சாரதா தேவியை குற்றம் சாட்டியதால் ருத்ரையா என்பவரை கலாச்சார குற்றவாளி என கருதி 7 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. என்னம்மா துளசி, இன்னும் தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்க? தூக்கம் வரலையா? எப்படிப்பா தூக்கம் வரும்? ரொம்ப பயமா இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமாம்பா, தயாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவன் எதுக்காக ஆசிரமத்துக்குள்ள வந்தான்? ஏன் நல்லவனா நடிக்கிறான்? ஒண்ணுமே புரியல. அவனால மதருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தான் ரொம்ப பயமா இருக்கு. நாம நினைக்கிறதெல்லாம் எப்போ உண்மையாயிடாதுமா. ஒருவேளை உண்மையிலேயே தயா திருந்தி இருந்தா உன்னுடைய பயம் எல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். அதனாலதான்ப்பா நான் குழம்புறேன். இதுல குழம்புறதுக்கு என்னமா இருக்கு? அவன் திருந்தி வந்த இடம் ஆசிரமம், கோயிலை விட சக்தி வாய்ந்த இடம். இந்த இடமும் அம்மாவோட குணமும் அவனை திருத்திடும். நீ நிம்மதியா போய் தூங்கு. புரியலப்பா, எனக்கு எதுவுமே புரியல. வணக்கம். சாரதா தேவி ஆசிரமத்துல கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் சீல் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க அங்க வந்து அதை திருடி பப்ளிக்ல ரிலீஸ் பண்ணிடணும். நான் தடுக்கிற மாதிரி தடுப்பேன், என்ன தட்டுற மாதிரி தட்டி எடுத்துட்டு போயிடணும். ஏதாவது ஏடா கூடமா நடந்தது நீங்க ஒருத்தரும் இருக்க மாட்டீங்க. புரிஞ்சதா? சரி தானே? மதர், டீ ரெடி மதர். எனக்கு பதிலா இன்னைக்கு தயா காவலுக்கு இருக்குதா? டீ அவனுக்கு கொடுத்துட்டு நீ புறப்படு. மதர், நீங்க வேணா தயாவை நம்பலாம், ஆனா நான் நம்பல. நான் இங்கதான் இருப்பேன். ஓ இஷ்டமா. குட் நைட். குட் நைட். எலிக்கு பூனை காவலாம். கொடுக்கிறேன். நல்லா தூங்குற மாதிரி ஸ்பெஷல் டீ கொடுக்கிறேன். டீ. என்ன மேடம், கவனிப்பு ரொம்ப பலமா இருக்கு. நீங்க தான் ரொம்ப பலமா கவனிக்கப்பட வேண்டியவராச்சே. ஏ, இதுல ஏதாவது கலந்துருக்கீங்களா? ஆமா, நீங்க தான் பெரிய விஐபி ஆச்சே. அதான் சக்கரை கொஞ்சம் தூக்கலா போட்டிருக்கேன். இப்போது என்ன பத்தி புரிஞ்சுட்டீங்களே. தேங்க்யூ.